ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் கோபிநாத் 48. இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேஸ்ல வந்து எது அழகா தெரியணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்ரோ மட்டும்தாங்க. அது நல்லா டார்க்கா அடர்த்தியே தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ஃபேஸ்க்கே ஒரு அழகு சேர்க்கும். அதை வந்து எப்படி நம்ம வந்து அடர்த்தியை வச்சுக்கிறது, ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஐப்ரோ பென்சில் வச்சு டார்க்காக பண்ணி ரொம்ப அசிங்கமாக ஃபேஸில் வந்து நல்லாவே தெரியாது, ரொம்ப அசிங்கமாக தெரியும். அதுக்கான டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2 துண்டு எடுத்துக்கோங்க, சின்ன சின்னசாக. அதை வந்து தோல் உரிச்சிட்டு, மேலே இருக்கிற பொட்டு தோல் உரிச்சிட்டு இப்படி நல்லா ஜீவி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நமக்கு அதோட ஜூஸ் வந்து கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு இப்படி ஐப்ரோவில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறோம். பார்த்துக்கோங்க, பேஸ்ட் வந்து 2 ஐப்ரோ பண்ணணும், கொஞ்சம் தான் நான் எடுத்துருக்கேன். 2 சின்ன வெங்காயம் எடுத்துனாவே போதும். அதை கையில் எடுத்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. நிறைய வேணால் கண் கொஞ்சம் எரிய ஆரம்பிக்கும், ஏன்னா சின்ன வெங்காயம் காரம் அடிக்கல இல்லைங்களா, அதனால தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐப்ரோவிலேருந்து அதை நல்லா அப்ளை பண்ணி, இது வந்து பகலில் வந்து செய்யுங்க. ஏன்னா நைட் டைமுக்கு வந்து நான் வேறு ஒரு டிப்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து பகல் டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஐப்ரோவில் நல்லா ஒரு சின்ன மசாஜ் கொடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா ஐப்ரோக்குள்ளே இறங்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், தலைமுடிக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி நல்லா வளர்கிறதுக்காக தான். அதே மாதிரி தான் ஐப்ரோவும் ஒரு நல்லா வளர்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கண் எரிய ஆரம்பிக்கும். எந்த ஒரு பிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ஹேர் க்ரோத் வந்து நல்லா அதிகமாக வளர்றதை நீங்களே பார்ப்பீங்க. இது வந்து டெய்லி கண்டினியூவாக எடுத்துக்கோங்க. ஐப்ரோ சுத்தமாக இல்லாதவங்க, ஏன்னா அது வந்து பென்சிலில் மார்க் பண்ணால் நல்லாவே இருக்காது, ரொம்ப அசிங்கமாக தெரியுது. அதனால் வந்து இதை வந்து கண்டினியூவாக டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். 2 ஐப்ரோவிலையும் நல்லா போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து க்ரோத் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இது. எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 எண்ணெய் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேங்காய் விளக்கெண்ணையும் தான். இதை வந்து நான் எப்பவுமே ஹேருக்கு வந்து நான் டெய்லி கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே தான் உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ்க்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெய் வந்து அந்தளவுக்கு நல்லா ரிசல்ட் வரும். ஹேர் வந்து ஷைனிங்காக வரும். அதே மாதிரி புருவத்தில் இருக்கிற அந்த ஹேர் எல்லாமே இல்லாத இடத்துல வந்து கண்டினியூவாக ஹேர் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதனால தான் விளக்கெண்ணையும் தேங்காய் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஐப்ரோக்கு யூஸ் பண்ணிட்டு வரேன். அதுதான் உங்களுக்கு நான் இந்த டிப்ஸ் சொல்ல போகிறேன். எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். எந்த டைமில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை டெய்லி வந்து நான் நைட் டைமில் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டினியூவாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நைட் டைமில் வந்து இதை அப்ளை பண்ணுங்கள். அது வந்து பகல் டைமில் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் போய்ட்டு பார்லரில் இது இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே ஹேர் வந்து வர்ற மாதிரி சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப வந்து சைடு எஃபெக்ட் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நேச்சுரலாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் பார்ப்பீங்க. பாருங்கள், ஐப்ரோவில் வந்து இந்த மாதிரி பட்ஸில் வந்து விளக்கெண்ணையும் தேங்காய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடு அப்ளை பண்ணி ஐப்ரோவில் வந்து ஹேர் க்ரோத் கம்மியாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி ஐப்ரோவில் வந்து முடியை நட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சைடு எஃபெக்ட் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்படி வந்து நேச்சுரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா 2 ஐப்ரோவிலையும் வந்து எண்ணெயை பூசிட்டு காலையிலேருந்து நார்மலாக எப்பவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். ஐப்ரோ வந்து ரொம்ப க்ரோத் கம்மியாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோ பண்ண மாட்டாங்க, அசிங்கமாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோ பண்ணாத அப்படியே பென்சிலே மார்க் பண்ணி வச்சுப்பாங்க, ஐப்ரோ பென்சிலே. அந்த மாதிரி பண்ணாத அதில் வந்து கண்டினியூ ஐப்ரோ 1 மந்த் 1 டைம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து சீக்கிரமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.